நடித்தது வந்து நான் ஒரு டிவி ப்ரோக்ராமில் முன் சீட்டில் உட்காந்துருக்கேன். பின் சீட்லேருந்து ஒருத்தர் என் தலையை தடவி கொடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தார். யாருன்னு தெரியும் பார்த்தா அதுதான் மிஸ்கின். அதுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் தலை சொய்யுதோ, தலை சொய்யுது மீன்ஸ் எப்போல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கணும், எப்போல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்கணும், அப்போ நான் போகக்கூடிய ஒரு ஆஃபீஸ்னு அது மிஸ்கின் என்னோட ஆஃபீஸ். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, ஒரு வார்த்தை மூலமாக கட்டிப்பிடித்தோ அப்படிலாம் சொல்லாத ஒரு உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரியம் இருக்குல்ல, அந்த பிரியம் தான் மிஸ்கின். இன்னும் மிஸ்கினை பற்றி சொல்லணும்னா என்னென்னா, ஒரு முரட்டு துணிச்சல், அசாத்திய நம்பிக்கை, ஒரு சாகச வீரன், குங்ஃபு கற்றுக்கிட்ட குங்ஃபு பாண்டா. வயலன்ஸ் இருக்கும், ஏன்னா அவருக்கு வந்து சண்டை எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டாரு, நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு போனார். போனோன்னே இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னால எனக்கு பக்குனுச்சு. சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்னா அப்படின்னா, என்னன்னு சொல்லல அவர். நான் அசிஸ்டன்ஸ்ட்டை சொன்னேன், எடுத்து நீங்களும் மிஸ்கின்னு செய்யணுமா, அவரே ஒரு பாறாங்களை தூக்கி போடுவார், நீங்கள் ஒரு பாறாங்களை தூக்கி போடுவீங்க, எப்படி ஆடியன்ஸ் தாங்குவாங்க? இல்லை ஒரு காமெடி ஃபிலிம்னு சொல்கிறாரு. சார் அது ரொம்ப பெரிய தைரியம் சார், உங்களை வச்சு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், டைரக்டர் அவர் கிடையாது, ஆதித்யா, அப்படின்னா வாய்ப்பு இருக்கும். அப்படி தான் ஆதித்யாவை நான் மீட் பண்ணேன். ஆதித்யா வந்து ரொம்ப எளிமையான, ரொம்ப டு த கோர் ஹம்பிள். முதல் படம் இல்லை நினைக்கிறேன், எத்தனை படம் எடுத்தாலும் அப்படியே தான் இருப்பார் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரானரி நடிகர் அவர் நடிச்சதை அப்படியே திருப்பி நடிச்சவர் தான். நான் அதை அவர் நடிச்சதை பார்த்து தான் பேரன்ல மம்முட்டியோட தம்பி அவர் நான் நடிக்க வச்சேன். இந்த படத்தினுடைய மாடுலேஷனை எனக்கு ஹியூமர்னா, அதாவது டோட்டலாக வேற ஒரு மாடுலேஷன். இன்னும் சொல்ல போனால், நான் வந்து என் படத்தை தவிர வேறு செட்டுக்கு போனதில்லை, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த கூட போனதில்லை. நான் எந்த படத்தையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஷூட்டிங் முதல்ல பார்த்தது கட்டது தமிழில் தான். அப்போ இன்னொரு டைரக்டர், இன்னொரு யூனிட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சவரக்கத்தி இருந்துச்சு. பூர்ணா ஒரு நாள் ஆடிஷன் கூப்பிட்டாங்க. நான் ஒருத்தவங்க வராங்கன்னு நினச்சேன். அவங்க நடிக்கிற பார்த்து பயந்துட்டேன். ஐயோ இவங்க கூட நம்ம எப்படி நடிக்கிறது, ஏன்னா எல்லா எக்ஸ்பிரஷன் வந்துட்டு நம்ம வந்து இருக்கிற ஒரே எக்ஸ்பிரஷனையும் மாற்றி மாற்றி அப்படி நடிக்கக்கூடிய ஒரு அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பூர்ணா இதுவரைக்கும் தமிழில் பண்ண படங்களில் சவரக்கத்தி ரொம்ப முக்கியமான, இல்லாட்டி அவங்களோட அடையாளத்தை சொல்லக்கூடிய படமாக இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய படம் வரும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் கார்த்தி டிஓபி, சினிமோட்டோகிராஃபர், ஒரு ஸ்பீடுன்னு சொல்லுவாங்களா, அதான் கார்த்தி. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபைட் எடுத்துட்டு இருந்தோம் கிளைமேக்ஸில், டாப் ஆங்கிள் எடுக்கணும்னாரு, ட்ரெயின் வரதுக்குள்ள ஒருத்தர் பார்த்தா விட்டத்து மேலே ஏறி தூங்கிட்டு இருக்காரு. அவர் தான் கார்த்தி. இன்னொரு நாள் காரில் ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கார் மேலே இருக்கு வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ கார்த்தியை வச்சு சப்போஸ் அடுத்த படம் பண்ணிங்கன்னா, உங்கள் படத்தில் ஃபைட் இருக்கோ இல்லையோ, ஹீரோ இருக்காரோ இல்லையோ, ஃபைட் மாஸ்டர் கூப்பிட்டு ரோப் வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ ரோப்பில் தூங்குவார்னு சொல்லவே முடியாது. சச் அட்வென்ச்சரஸ் அண்ட் வெரி ஹம்பிள் அண்ட் ஸ்கிரிப்டை புரிஞ்சக்கூடிய ஒரு கேமராமேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அந்த குழந்தைங்களாம் நடிச்ச நீலாம்பரி, அந்த பையன் ஜஸ்ட் ஒர்க்கிங். என்ன சொல்கிறதுனா, நான் அந்த செட்டில் நடிச்சப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஃபிலிம் மேக்கிங்கிறது வந்து ரொம்ப 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 எளிமையாக சந்தோஷமாக பண்ணக்கூடிய ஒன்று. அதாவது திட்டுறதுங்கிறது வந்து நாசர் சார் சொன்ன மாதிரி சும்மா திட்டிட்டு இருக்கிறதே ஃபண்ணுக்காக திட்டிட்டு இருப்பாரு. அண்ட் ஸோ இந்த படத்தில் அது சண்டை போகணுங்கிறப்ப எனக்கு வராது பயம். ஏன்னா இவர் வந்து நெயில் கட்டர், குண்டூசி, இந்த மாதிரி நம்மளுக்கு கத்தியே பிடிக்க தெரியும், அதோட குட்டியை அவனை கொடுத்து பிடிக்க சொல்லுவார். அப்படி தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, போய் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு குங்ஃபு, கராத்தேவோ கற்றுக்கணும்னு தோணுச்சு. அண்ட் சவரக்கத்தி வந்து எனக்கு தெரிஞ்சு மிஸ்கினுடைய ஸ்கிரிப்டில் ஃபர்ஸ்ட் டு த கோர் ஹிலேரியஸ் ஸ்கிரிப்ட். படம் தொடங்கினதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். அதனால் தனித்த ஓனாயினுடைய இந்த கம்பெனிக்கு முதல்ல நிறைய பணம் கொடுப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன்.